அற்புதராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறது தேவனுடைய பரிசுத்த பிரசன்னமே. அவர்தான் நம்முடைய வழிகாட்டி, அவர்தான் நமக்கு அவர் துணையாய் இருக்கிறவர், அவரே நம்முடைய தேவன். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் முன்னின்று வழி நடத்துகிறவர். நமக்கு முன்பே சென்று கோணலான எல்லா பாதைகளையும் அவர் செவ்வாய்ப்படுத்துகிறார். மோசேயை பார்த்து அவர் இதைத்தான் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்பாக செல்வேன், என்னுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை பிரியாமல் இரவும் பகலும் வழி நடத்தின தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளிலும் உங்களுக்கு முன்பதாக செல்கின்றது. அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார், உங்களுடைய இருளான பாதைகளை வெளிச்சமாக்குவார். மூடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதவுகளையும் அவர் நிச்சயமாய் திறப்பார். நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக செல்கின்ற போது உங்களுக்கும் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அமேன். எனவே தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக செல்கிறார். கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா புயல்களையும் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் அவர் நிர்மூலப்படுத்துவார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு முன் செல்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்றால் அதுவே போதும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் முழுவதுமாய் அவர்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.